அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த அண்ணாமலை ரொம்ப புத்திசாலி. காங்கிரஸ் மாதிரி திமுக அதிமுக முதுகில் பிஜேபி சவாரி செய்வதை அவர் விரும்பவில்லை. அதனால் பிஜேபியில் இருந்து விலகிவிட்டார். பிஜேபி மாதிரி ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் காலுண்ட கடுமையாக உழைத்தார். ஆனால் குறுகிய அரசியல் லாபத்துக்காக அண்ணாமலையின் உழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு பிஜேபியின் தலைமை அவரை பதவியில் இருந்து ஓரங்கட்டி இறக்கிவிட்டது. நான் ஒரு சாதாரண தொண்டனாக மோடியின் வெற்றிக்காக உழைப்பேன் என்று அப்போதும் அவர் கூறினார். தமிழக வாக்காளர்கள் களிசடைகளாக இருந்த போதும், தனக்கு பிடிக்காத ஏடிஎம்கே கூட்டணி அமைந்த போதும் சிரித்துக்கொண்டே அவர் அதில் வேலை பார்த்தார். அதன் வெற்றிக்காக உழைத்தார். பிஜேபி அவர்களை தேர்தலில் நிற்க சொன்ன போது கூட சிங்காநல்லூர் தொகுதி அல்லது வடக்கு கோவை தொகுதியை விரும்பி அவர் கேட்டார். ஆனால் ஏடிஎம்கே தான் அதற்கு உடன்படவில்லை. நாங்க தான் அந்த இடத்துல நின்று தோற்போம் என்று அடம் பிடித்தனர். மொடக்குறிச்சி தொகுதியில் நிற்க சொன்னார்கள் அவரை. அதை வேண்டாம் என்று அவர் மறுத்துவிட்டார். தேர்தல் பிரச்சாரத்துக்காக குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்தால் போதும் என்று அங்குள்ள கருங்காலிகள் சொன்னார்கள். தந்தையின் உடல் நலம் சரியில்லை என்று கூறிய அதையும் அவர் மறுத்துவிட்டார். நான் எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வேன் என்றார். அவரை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வைத்து அவருக்கு ஆதரவு பெருகுவதை சில பிஜேபி தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் விரும்பவில்லை. அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகினால் தன்னால் அரசியலில் வளர முடியாது, இங்கு அவியல் செய்ய முடியாது என்று சில சுயநலவாதிகள் நினைத்தார்கள். அவர்கள் நிரந்தர தலைவர்களாக பிஜேபியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவன் அண்ணாமலைக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரையும் துறக்க வைத்து ஆப்பு அடித்து விட்டார். ரஜினி கட்சி ஆரம்பித்திருந்தால் அண்ணாமலையை முதல்வராக கொண்டு வந்து இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஹெல்த் ப்ராப்ளத்தினால் அவர் கட்சியை தொடங்க முடியவில்லை. எனவே பிஜேபியில் போய் ஐக்கியமானார் அண்ணாமலை. அவருடைய துடிப்பை கண்டு கட்சி அவரை மாநில தலைவராக்கியது. அவர் சேர்ந்த ஒரு வருடத்திலேயே அது நிகழ்ந்தது. உடனே கட்சியை வளர்த்தெடுக்க என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையை தொடங்கி 234 தொகுதிகளுக்கும் பயணித்து இளைஞர்களை கவர்ந்து இழுத்தார். நடிகர்களுக்கே மயங்கி பழக்கப்பட்ட இந்த வாக்காளர்கள், இந்த இளம் ஓட்டாளர்கள், இந்த இளம் அரசியல்வாதிக்கு மயங்கினார்கள், அவரை ஆதரித்தார்கள். ஏடிஎம்கே உடன் அலையன்ஸ் போட்டால் நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று டெல்லிக்கு காவடி எடுத்துக்கொண்டு போய் சொன்னார்கள் சில பிஜேபி சுயநலவாதிகள். அவர்கள் பேச்சை டெல்லியில் உள்ள அவர்களும் நம்பினார்கள். அவர்களின் பலரும் அரைவக்காடுகள் என்பது தலைமைக்கு தெரியவில்லை. இதற்கு முன்பே பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று பிஜேபி 18% வாக்குகளை பெற்றிருந்தது. 3% இருந்த வாக்கு வங்கியை 18% உயர்த்தியது இந்த அண்ணாமலை தான். அதை ஒரு கூட்டணி போட்டு சீக்கிரமா மந்திரி பதவிகளை அனுபவித்து விடலாம், வந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக் கூடாது என்று சுயநல கூட்டம் முயன்றது. அதில் வெற்றியும் பெற்று தேர்தலில் தோல்வியும் பெற்றது. பிஜேபியில் இருந்து விலகிய அண்ணாமலை தனியாக ஒரு கட்சியை உடனே தொடங்க மாட்டார் என்றுதான் தோன்றுகிறது. 52 வயதான விஜயை விட 41 வயதான அண்ணாமலை இளைஞர் மட்டுமல்ல, விஜயை விட மிகுந்த அறிவாளி. விஜய் பின்னால் போன இளைஞர் கூட்டம் அண்ணாமலையிடம் வந்து சேர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. கட்சிகளை கடந்து அவருடைய அறிவுபூர்வமான உரையாடல்கள், பேட்டிகளை ரசிப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இங்கு இருக்கிறது. படித்த அறிவுள்ள தேசப்பற்று மிகுந்த ஒரு தலைவன் நமக்கு வேண்டும் என்ற மக்களின் ஆசையை தூக்கி பிஜேபி மண்ணில் போட்டுவிட்டது. பிஜேபியை தூக்கி மக்கள் மண்ணில் போட்டு விட்டார்கள். இப்போது என் மண் என் மக்கள் என்று இருந்த தலைவனின் கடுமையான உழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு 18% இருந்த ஓட்டு வங்கியை பழையபடி 3%க்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதுதான் இவர்களுடைய ஹிமாலய சாதனை. மந்திரி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி, மாநில கட்சி தலைவர் பதவி எல்லாத்துக்கும் ஆசைப்படாதவர் இவர், இந்த அண்ணாமலை. அப்படி இருந்தால் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் உடனே பின்வலித்திருப்பாரே. நாம் 2 கழகங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர் அண்ணாமலை. ஒன்று கொரோனா வைரஸ், இன்னொன்று எபோலா வைரஸ். 2ஐயும் ஒழிக்க வேண்டும். டெங்கு கொசுவை நாம் எப்படி ஒழித்தோமோ அதுபோல ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர் இந்த அண்ணாமலை. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பவர் அல்ல அண்ணாமலை. தீர ஆலோசனைக்கு பிறகுதான்
இந்த முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். தனது ஆதரவாளர்கள் மக்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை இனி எடுப்பார். தான் வகித்த பெரிய பதவிகளையே துச்சம் என தூசி என தூக்கி வீசி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை. அண்ணாமலை போவது பிஜேபிக்கு தான் ஒரு பெரிய இழப்பு. அண்ணாமலைக்கு எந்த இழப்பும் இல்லை. அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழகத்தில் எடுபடாது, வளராது. அங்கு அறிவோடு பேச ஆள் இல்லை. அண்ணாமலையின் கட்சி அரசியலுக்கு வந்துவிட்டால் டிவிகேக்கும் எம்எஸ்கேக்கும் தான் அந்த போட்டியே இருக்கும். பிஜேபியின் மும்மொழி கொள்கையை ஓப்பனாக அண்ணாமலை எதிர்த்த போதே தெரிந்தது அவரிடம் ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது என்று. இந்தி எதிர்ப்பை அவர் எப்போதுமே எதிர்ப்பவர்தான். ஆனால் எந்த இந்திய மொழியையும் கற்பதை அவர் எதிர்த்ததில்லை. அவர் ஆரம்பிக்கும் கட்சியில் இந்துத்துவ கொள்கை இருக்காது. அனைவரையும் அரவணைத்து செல்லும் செக்யூலரிசம் தான் இருக்கும். நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, மகளிருக்கு 1000 ரூபாய் போன்ற மாயாஜால இலவசங்கள் எல்லாம் இருக்காது. படுதோல்வியை சந்தித்த திமுக என்ற செத்த பாம்பை அவர் வீணாக இனி அடிக்க மாட்டார். 2 துண்டாக நசுங்கிய செத்த தவளை அதிமுகவையும் அவர் கண்டுக்க மாட்டார். இனி அவர்களாக வாயை கொடுத்து வாங்கி கெட்டி கொண்டு போனால்தான் உண்டு. வாட்ச் பில்லு கேட்டவன் எல்லாம் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இன்னமும். இப்போதைக்கு ஆளுங்கட்சி செய்யும் குறைபாடுகள், குளறுபடிகள், லஞ்ச லாவண்யம், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, கஞ்சா போதை மருந்து புழக்கம், டாஸ்மார்க் ஊழல் குறைபாடுகள், இவற்றை அட்டாக் பண்ணினாலே அவருக்கு போதும். அவர் வளருவதற்கு இதெல்லாம் உரங்கள். 2 கழகங்களும் டாஸ்மார்க்கில் நடக்கும் குற்றங்களை, ஊழல்களை கண்டுக்க மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் ஜெயித்து வந்திருந்தாலும் அதையேத்தான் அவர்கள் செய்திருப்பார்கள். இவர்களுடைய சாராய ஆலைகளில் இருந்துதான் சாராயம் கொள்முதல் செய்யப்படுகிறது. அண்ணாமலை காமராஜர் கக்கனை தான் முன்னிறுத்துவார். எம்ஜிஆரை முன்னிறுத்தினால் கழகங்களை பிடிக்காதவர்கள் அந்த ஓட்டு வங்கி கூட இவருக்கு வந்துவிடும். விஜய் ஆட்சியின் அவலங்களை அண்ணாமலை ஆரம்பிக்க போகும் கட்சிக்கு அது ஒரு முதலீடாக இருக்கும். பொது வாழ்வில் தூய்மையை போதிக்கும் தலைவனை பலதார தலைவர்கள் குற்றம் சொல்ல முடியாது, திணறுவார்கள். செந்தில் பாலாஜி இவரிடம் இன்னும் பாடம் படிக்கப் போவது உறுதி. டிஆர் பாலு இவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் டங்குவார் அறந்து கோர்ட்டில் ஓட்டம் எடுத்ததை நாம் எல்லோரும் பார்த்தோம். அண்ணாமலையிடம் வாய் கொடுக்கக்கூடாது என்பது தமிழக அரசியல்வாதிகள் கற்ற ஒரு பாடம். அந்த பாடத்தை டெல்லி தலைவர்களும் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை தபாலில் கூட அவர் அனுப்பி இருந்திருக்கலாம். அவரது ராஜினாமா நியாயத்தை எடுத்து சொல்லி கடிதத்தை சமர்ப்பித்துவிட்டு வந்திருக்கிறார். அங்கே அவருக்கு வழங்கப்பட்ட பதவிகளையும் தூக்கி எறிந்து விட்டார். உடனே நயினார் நாகேந்திரனை அமித்ஷா அழைத்திருக்கிறார். இதன் பிறகு என்ன நடந்தாலும் அது அரசியலாக இருக்காது, ஒரு அபியலாகத்தான் இருக்கும். இறங்கி வருகிற ரகமல்ல அண்ணாமலை. கட்சி ஆரம்பிக்க, கிளைகள், அலுவலகங்கள் அமைக்க நிறைய பணம் தேவைப்படும். இதுநாள் வரையில் பிஜேபி என்ற பணக்கார கட்சி பணம் செலவழித்தது அவருக்காக. இனி தன் சொந்த காசை செலவழித்துதான் கட்சி பணிகளை அவர் ஆற்ற வேண்டும். அண்ணாமலைக்காக பணம் செலவழிக்க பல தொழில் அதிபர்கள் முன் வரலாம். தமிழகத்தில் இனிதான் ஒரு தூய அரசியல் தொடங்கி ஒரு தூய ஆட்சி வரும். அது வருவது தாமதமாகலாம், ஆனால் அது வந்தே தீரும். அதை மட்டும் நாம் உறுதியாக நம்பலாம். அண்ணாமலையின் உழைப்பை மூலதனமாக்கியது தவக கட்சி. இளைஞர்கள் ஒரு தலைவன் பின்னால் அணிவகுத்து நிற்க முயற்சித்த சமயத்தில் அண்ணாமலையை தேவையில்லாமல் தூக்கினார்கள் இந்த பிஜேபி தலைமையிடம். ஊழல் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்காக அவரை தூக்கினார்கள். வெறுத்து போன இளைஞர் கூட்டம், மாற்றம் விரும்பிய இளைஞர் கூட்டம் விஜயிடம் போனது. என்டிஏ கூட்டணியை அவர்கள் ஒரு இண்டி கூட்டணியாகத்தான் பார்த்தார்கள். மலர இருந்த தாமரையை இவர்கள் கருக்கி விட்டார்கள். காலம் இப்போது கடந்து விட்டது. இனி நாம் தான் அவருடைய காலத்துக்காக, வருகைக்காக காத்திருக்க வேண்டும். நான் மீண்டும் வருவேன், மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.